அண்ணா நினைவிடத்தில் செந்தில் பாலாஜி தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையானதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அண்ணா நினைவிடத்திற்கு சென்று தமது மரியாதையை செலுத்தி வருகிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த இருக்கிறார். விவரங்கள் என்ன? கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து நிபந்தனைகளை முடித்த பிறகு புழல் சிறையில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது நேரடியாக அண்ணா சமாதிக்கு வந்திருக்கிறார். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் அண்ணா சமாதிக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் உடன் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் அந்த அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அடுத்த கட்டமாக கலைஞர் சமாதிக்கும் அவர் மரியாதை செலுத்த இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 25 லட்சம் ரூபாய் இந்த தொகையை கட்டி 2 நபர் ஜாமீன் என்பது வழங்கப்பட்டு உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அந்த ஜாமீன் தொடர்பான அனைத்து முக்கியமான விஷயங்களை எல்லாம் சட்ட விவகாரங்களை முடித்த பிறகு அந்த நகல் என்பது புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டது. புழல் சிறையில் கொடுத்த உடனேயே அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளிவந்தார். வெளிவந்த அவருக்கு மேலதாளங்களுடன் வாத்தியங்களுடன் திமுகவினர் வரவேற்பு தெரிவித்தார்கள். தொடர்ந்து அவருக்கு பலரும் அவர் வெளியே வந்ததை கொண்டாடும் விதமாக வெடிவெடித்து கொண்டாடினார்கள். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரடியாக அண்ணா சமாதிக்கு வந்து தற்போது இந்த மரியாதையை செலுத்தி வருகிறார். அடுத்த கட்டமாக தற்போது கலைஞர் சமாதிக்கும் சென்று மலர்தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணா, அங்கு ஏராளமான தொண்டர்களும் குவிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 15 மாதங்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கிறாரு. உடன் அமைச்சர்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கு தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கு? நிச்சயமாக காலையிலிருந்தே இந்த ஜாமீன் தொடர்பான இந்த தீர்ப்பு வெளியாவது தொடர்பாக பலருக்கும் எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. குறிப்பாக நிபந்தனை ஜாமீன் விதிக்கப்பட்டனையே பல்வேறு இடங்களில் திமுகவினர் கொண்டாட்டங்களை மேற்கொண்டார்கள். அடுத்த கட்டமாக தொடர்ந்து அது தொடர்பான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவரை புழல் சிறையிலிருந்து வெளியே எடுப்பதற்கான நடவடிக்கைகளை வழக்கறிஞர்கள் மேற்கொண்டனர். அந்த அடுத்து அவரை வரவேற்கும் விதமாக புழல் சிறையில் இருந்தே திமுக தரப்பிலிருந்து தொண்டர்கள் உற்சாகமாக அவரை வரவேற்றார்கள். 471 நாட்களுக்கு பிறகு பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த ஜாமீன் பெற்று வெளிவந்ததை திமுகவினர் பல்வேறு இடங்களில் கொண்டாடி வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து வழிநடக்கும் அவருக்கு அந்த ஜாமீனிலிருந்து வெளிவந்ததற்காக அவருக்கு பலரும் பூங்கொத்துகளும் பொன்னாடையும் சேர்த்து வாழ்த்து தெரிவித்து வந்தார்கள். தொடர்ந்து பல அமைச்சர்களும் அந்த இடத்தில் வாழ்த்து தெரிவித்து வந்தனர். தற்போது அண்ணா சமாதிக்கு அவர் மரியாதை செலுத்த வரும்போது கூட அமைச்சர் பொன்முடி மற்றும் பல்வேறு திமுக தொண்டர்கள் உற்சாகமாக அவரை வரவேற்று பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர்கள் அனைவருமே சேர்ந்து அண்ணா சமாதிக்கு அங்கு வந்து மரியாதை செலுத்திய பிறகு தற்போது கலைஞர் சமாதியில் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் ஒரு உற்சாகமான வரவேற்புடன் அவர் தொடர்ந்து பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்த கட்டமாக என்ன நகர்வுகளை அவர் மேற்கொள்ளப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது அரசியல் கட்டத்தில் விறுவிறுப்பாக அமைந்திருக்கிறது. உள்ளபடியே கிருஷ்ணா, தகவல்களுக்கு நன்றி. 471 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது தலைவர்களின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தி வருகிறார். அவருக்கு திமுக தொண்டர்களும் வரவேற்புகளை அளித்து வருகிறார்கள். காட்சிகளை பார்த்தோம். மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், தற்போது தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்துகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இதன் பிறகு அவர் திமுகவின் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறதுக்கோ முதலமைச்சரை சந்திப்பதற்கோ இன்று முதலமைச்சரை சந்திக்க முடியாது, முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி இருவரது நினைவிடங்களில் தற்பொழுது மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்து மரியாதையினை செலுத்தி வருகிறார். இதன் பிறகாக அவர் பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய முல்லை இல்லத்திற்கு செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.